வெட்டிங் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க கேமரா மோட வந்து மேனுவல்ல செட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மோட் நீங்க வச்சாதான் உங்களால மேனுவலா வந்து ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர், ஐஎஸ்ஓ எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து செட் பண்ணுங்க. ஒயிட் பேலன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஒன்ஸ் வந்து உங்க கேமரால ப்ராப்பரா ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க போட்டோ ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணணும். சோ என்னோட பிரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கெல்வின்ல வச்சு செட் பண்ணுங்க. சோ அப்படி வந்து உங்களுக்கு கெல்வின்ல வந்து ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ண வரல அப்படின்னா நீங்க வந்து ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணி எடுக்கலாம். சோனி கேமரால ஆட்டோ ஒயிட் பேலன்ஸே ரொம்ப நல்லா பண்ணும். பட் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் வந்து நீங்க ஃபிளாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வைக்காதீங்க. சோ நான் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன் கேமரா ஃபிளாஷ் இல்லனா எக்ஸ்டர்னல் ஃபிளாஷ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் மோட் வந்து கண்டினியூஸ் AF ல வச்சுக்கோங்க. சோ ஏன் வந்து கண்டினியூஸ் AF ல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க கேண்டிட் போட்டோ எடுக்கும்போது மோஸ்ட்லி வந்து பீப்பிள்ஸ் தான் எடுப்பீங்க. சோ பீப்பிளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. இப்படி பீப்பிள் வந்து மூவ் ஆகும்போது நீங்க பீப்பிள் மேல ஃபோக்கஸ் வச்சீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து கொஞ்சம் நகரும் போது பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆயிடும். சோ உங்களுக்கு மெயினா வந்து ஃபோக்கஸ் வந்து ட்ராக்கிங் ஆகணும். சோ ட்ராக்கிங் ஆனாதான் ஃபோக்கஸ் வந்து ப்ராப்பரா இருக்கும். சோ அதனால ட்ராக்கிங் ஆகிறதுக்கு நம்ம கண்டினியூஸ் AF ல வச்சாகணும். இஃப் இன் கேஸ் நீங்க சிங்கிள் ஷாட்ல வச்சீங்க அப்படின்னா உங்க ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஏரியா வந்து ஃபிளெக்சிபிள் ஸ்பாட்ல வந்து வச்சு எடுங்க. சோ இந்த செட்டிங்ல வைக்கும்போது தான் பாத்தீங்கன்னா உங்க ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும். சோ உங்களுக்கு எங்க வந்து ஃபோக்கஸ் வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஈஸியா எடுக்க முடியும். சோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க பீப்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஐல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம மெயினா ஒரு பர்சனை பார்க்கும்போது மெயினா ஐயை தான் பார்ப்போம். சோ அதே மாதிரி தான் போட்டோகிராஃபிலையும் ஃபர்ஸ்ட் வந்து ஐ தான் வந்து அட்டென்ஷன். சோ அதனால உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் மெயினா வந்து ஐல வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்பச்சர். நீங்க வெட்டிங் கேண்டிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்பச்சர் வந்து ரொம்ப மெயின். சோ வெட்டிங் கேண்டிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சன்ஸ் தான் எடுப்போம். இப்படி எடுக்கும்போது பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி காட்டினாதான் பர்சனோட அட்டென்ஷன் அதிகமா தெரியும் போட்டோல. சோ அட்டென்ஷன் ஐசோலேட் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர். சோ சப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்ட் வந்து நல்லா பிளர்ரா இருந்தா தான் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் நல்லா அட்டென்ஷனா தெரியும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் கேண்டிட்க்கு ஒரு நல்ல ஹை பாயிண்ட். சோ அதனால நம்மளோட அப்பச்சரோட F நம்பர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே மினிமல்ல வச்சு எடுக்கணும். சோ நான் மினிமல் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா F2 ஆர் வந்து F1.8 இல்ல அதுக்கும் கீழ F1.4 ல கூட எடுக்கலாம். சோ இப்படி எடுக்கும்போது உங்க சப்ஜெக்ட்டோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்பவே பிளர் ஆகும். இஃப் இன் கேஸ் நீங்க F நம்பர் அதிகமா வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பிளரிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க F2 கீழ எடுத்தீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிளர் ஆகணும், F வேல்யூ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கேத்த லென்சஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு போர்ட்ரேட் லென்சஸ் லைக் வந்து 85mm பிளாக் லென்ஸ் இல்ல 50mm இல்ல 70-200. சோ இந்த மாதிரி ஃபோக்கல் லென்த்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது நல்லா ஜூம்டா இருக்கும். சோ மோர் ஜூம் போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிளரும் கிடைக்கும். நெக்ஸ்ட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு. சோ ஷட்டரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1/500 க்கு மேல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சோ நான் ஏன் வந்து இந்த ஐயான வேல்யூ வந்து சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டிட் போட்டோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பீப்பிள் எடுப்பீங்க. சோ அந்த பீப்பிளை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் ஃபாஸ்டா கூட மூவ் ஆவாங்க. சோ இப்படி மூவ் ஆகும்போது அவங்களை நீங்க போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோ வந்து ஷார்ப்பா இருக்கணும். நீங்க ஷட்டர் வேல்யூ கொஞ்சம் கம்மியா வச்சிட்டீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்னா அப்போ வந்து அந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஷேக்கியா தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதனால உங்க ஷட்டர் வேல்யூவை 1/500 க்கு மேல மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ISO. சோ ISO பொறுத்த வரைக்கும் மினிமல்ல வைக்க ட்ரை பண்ணுங்க. சோ நான் மினிமல் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 ISO குள்ள இருக்கணும். நீங்க 100ல வச்சு எடுத்தா கூட ரொம்ப பெட்டர் தான். பட் 100ல நீங்க வைக்க முடியல அப்படின்னா கூட ஒரு 800 குள்ள மெயின்டைன் பண்ணுங்க. சோ அப்பதான் வந்து உங்க போட்டோ கொஞ்சம் நாய்ஸ் இல்லாம கொஞ்சம் கிளியரா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஃபார்மட் வந்து JPEG ல மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க கேண்டிட் போட்டோ வந்து ரால வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க நிறைய போட்டோஸ் எடுப்பீங்க. கேண்டிட் போட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோ வந்து டக்குன்னு கிளிக் ஆகாது. நீங்க நிறைய போட்டோ எடுத்தாதான் ஏதாவது ஒரு போட்டோ வந்து நல்லா இருக்கும். சோ அப்படி நீங்க நிறைய போட்டோஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு JPEG தான் நல்ல ஆப்ஷனா இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்க ரால வச்சீங்க அப்படின்னா ராவோட ஃபைல் சைஸ் ரொம்பவே அதிகமா போகும். சோ ஆஃப்டர்ல வந்து நீங்க அதை எடிட் பண்ணனும். எடிட் பண்றதுக்கு உங்க PCமே நல்லா ஸ்பீடா இருக்கணும். சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால நீங்க வந்து JPEG ல எடுக்கிறது ரொம்பவே பெட்டர் தான். பட் நீங்க வந்து கப்பிள் ஷாட் எடுக்கிறீங்க ஆர் வந்து இண்டிவிஜுவல் பிரைட் அண்ட் க்ரூம் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப மட்டும் நீங்க ரால போட்டு எடுக்கலாம். ஏன்னா அது வந்து கம்மியான போட்டோஸ் தான் வரப்போகுது. பட் வெட்டிங் கேண்டிட் வந்து பாத்தீங்கன்னா JPEG தான் பெட்டரா இருக்கும். நீங்க இந்த செட்டிங்ஸ்லாம் ப்ராப்பரா வச்சாலே உங்க போட்டோ வந்து கிளீனா தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து எடிட்டிங்ல நீங்க மேட்ச் பண்ணனும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஸ்டைல் வந்து ஸ்டாண்டர்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட்ல இந்த வேல்யூஸ்லாம் இருக்கும். கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் அண்ட் ஷார்ப்னஸ் இது மூணுமே +2 ல வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப +3 அந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து ஓவர் சேச்சுரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதே மாதிரி ஓவர் ஷார்ப்பும் ஆயிடும். சோ அதே மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப கீழ வச்சீங்க அப்படின்னா உங்க போட்டோல சுத்தமா கலர் இல்லாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதே மாதிரி உங்க போட்டோல ஷார்ப்னஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சாய்ஸை பொறுத்து தான். உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கோ நீங்க அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே +2 ல மெயின்டைன் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து கேண்டிட் போட்டோகிராஃபி ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க போட்டோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த செட்டிங்ஸ் நீங்க என்னதான் வச்சாலும் ஷாட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா எடுக்கணும். சோ இத தாண்டி ஆங்கிள்ஸ் இருக்கு, போட்டோ எடுக்கிற டைமிங் சென்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் பொறுத்து தான் உங்க ஷாட் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அவ்வளவுதான் गाइस இந்த வீடியோ.